வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் T20 வேர்ல்ட் கப் 2026 பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களதான் பார்க்க போறோம். அவங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்து மாதிரி அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இல்லைனாலும் தே டூ ஹாவ் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கான ஆல்ரவுண்டர்ஸ் அதுல இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் இன்டு தி வீடியோ. லக்ஷ்மன், சோ நீங்க சொல்லுங்க, உங்க மிடில் ஆர்டர்ல யாரெல்லாம் இருப்பாங்க? எஸ், ஸோ வெல்கம் பேக் அகைன். ஸோ வியூவர்ஸ், ஸோ நம்ம வந்து வில் கோ இன் தி மிடில் ஆர்டர் செக்மெண்ட் நோ. இப்போ மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா they have got some very good players. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டோனோவன் ஃபெரேரான்ற இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டான், அது ஒண்ணு. டோனோவன் ஃபெரேரா இருந்தாலும் நான் அவனை எடுக்க மாட்டேன், ஏன்னா அவனோட இது பார்த்தேன் T20 இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஆவரேஜ் 12. அண்ட் சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது லைக் 12 30 அடிச்சதுனால வந்தது. ஆமா, இல்லைன்னா சிங்கிள் டிஜிட் தான். ஆமா, ஒரு கரெக்ட் ஒரு இன்னிங்ஸ் 30 இந்தியாவோட அடிச்சான் பினிஷிங்ல. சோ அதனால வந்தது. சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க ஸ்பின்னு அவனுக்கு போட்டீங்கன்னா தொடவே தெரியாதுன்ற மாதிரி பிளேயர்ஸ். அதுல ஒன்னு வந்து டோனோவன் ஃபெரேரா. சரி, ஓகே, நம்ம அதை இன்டெப்தா போவோம். நான் ஸ்குவாட்ல இல்ல, ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவ்வளவுதான். ஓகே, நவ் ஸ்ட்ரெயிட் இன்டு மிடில் ஆர்டர். என்னோட நம்பர் 4 குதிரை. குதிரை அதான் நான் போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, டேவிட் மில்லர். ஏன்னா டேவிட் மில்லர் பத்தி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எலாபரேட் எ பிட் எக்ஸ்ட்ரா. டேவிட் மில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஜட்ஜ்மெண்ட் வந்து, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே மேட்ச் எடுத்துட்டீங்கன்னா 30 overs 250 for 2 அப்படின்னு வந்ததுன்னா டேவிட் மில்லர் பேட்டை போட்டு போயிடுவான், அவனுக்கு ஆட தெரியாது, he will get out. ஆனா இதே ஒரு ஃப்ரண்ட் சிச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 120 for 6 அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஃபார் டேவிட் மில்லர், the stage is ideal. சூப்பரா கொண்டு போய் he will settle down, பேஸா இருக்கட்டும் ஸ்பின்னா இருக்கட்டும், he can handle both very well at that time. ஆடி சூப்பரா கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா CT 2017 ஐ ரொம்ப இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா vs பாகிஸ்தான். அதுல வந்து டிவிலியர்ஸ் டக்கு crucial match, they needed a win for South Africa. டிவிலியர்ஸ் டக்கு அதுல David Miller had to play with the tail, if I'm not wrong. He scored some 60 or 17, like I'm not exactly sure. நான் எதுவும் செக் பண்ணல ஸ்டாட்ஸ் எல்லாம், but I remember he played a very crucial knock. Of course they lost the game, South Africa lost, but he played a fighting knock. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து 2023 எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன் டே வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. டீம் கம்ப்ளீட்லி டவுன். பவுமா வந்தான் நின்னா போயிட்டான், அப்படியே இருந்தது, டீம் காலி. அப்படி இருந்த நேரத்துல 3 விக்கெட் 4 விக்கெட் எல்லாம் விழுந்த நேரத்துல சூப்பரா வந்து செமையா ஆடி கொடுத்தான். அதாவது முதல்ல கிளாஸனோட பார்ட்னர்ஷிப் போட்டு then he could build the tail, செஞ்சுரி போட்டு, if I'm not wrong, the only centurion from South Africa in a knockout game in the history of the cricket. அந்த மாதிரி ஒரு வைட்டல் பிளேயர். அஃப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம் ஃபெயிலே ஆக மாட்டானா, ஆனதே இல்லையா? கிடையாது, ஆயிருக்கான். 2022 T20 வேர்ல்ட் கப் நெதர்லாண்ட்ஸோட அதுவும் ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா சோக் பேட்லி. நெதர்லாண்ட்ஸ் ஜெயிக்க தெரியாம they got eliminated even after defeating India அந்த வேர்ல்ட் கப்ல. சோ அந்த மாதிரி அதுல மில்லர் ஃபெயில். சோ there are some exceptions, but generally I would say he's a clutch player for South Africa. அவன் அடிச்சு கொடுப்பான், டீம் ஜெயிக்குமான்றது மத்தவங்க கையில இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். சோ very highly valuable player. So I will have him as my number 4. and இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன், மில்லர் நீங்க வந்து நம்பர் 4 or நம்பர் 5 ஆட வைக்கணும். ஒருவேளை நம்பர் 5 கீழே அமிச்சிங்கன்னா ஸ்கோப்பே లేదు, சான்ஸே கிடையாது மச்சான். அவன்லாம் ஐடியல் பிளேயர், 4 and 5 ஆடக்கூடிய பிளேயர். ஏன்னா நம்பர் 5 கீழே அமிச்சிங்கன்னா what he does is a kind of player who takes lot of time initially. T20லயே வந்து இப்போ 10th ஓவர்ல வந்தா 11th ஓவர்ல வந்தா he will take 4 overs, 4 ஓவர் முடிடுவான் பால், 15 ஓவர் வரைக்கும் முடிக்கிட்டு then he can accelerate, கொண்டு போய் will finish the game very well. நீங்க அவனை இறக்கறதே 15வது ஓவர் தான், அவன் 19 ஓவர் வரைக்கும் பால் முடிடுவான், 18-19 ஓவர் வரைக்கும் முடிக்கிட்டு அப்புறம் ஒரு 2 6 அப்படி வரும். So it is not ideal way. So South Africa யாராவது பாக்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா, நம்பர் 4 or நம்பர் 5 அனுப்புங்க அவனை. So அதுதான் ஐடியல். So number 4 will be David Miller for me. Or even number 5 is not a bad option, but I'll go with number 4 David Miller. Number 5 இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இவனெல்லாம் நம்ம தூக்கவே முடியாது. DB டோவால் ப்ரூவிஸ் தலைவன் வந்து லேட்டஸ்ட் சென்சேஷன் ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்க கொடுத்தாலும் அடிக்கிறான். அவன் போட்டு ஆஸ்திரேலியால போய் செஞ்சுரி போடுறான். இஸ் அ பேட்சர், எல்லா பாலும் எங்க போட்டாலும் நம்ம பயப்படுறாங்க போலர்ஸ் எங்க போடுறதுன்னு. ஸோ பிரில்லியன்ட் பிளேயர். ஸோ ஒரு யங்ஸ்டர். ஸோ யூ கேன் பி பேக். ஹோப்ஃபுல்லி டெலிவர்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு வந்து தேவை அந்த கப்பு, அந்த நான் சொன்ன வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கணக்கில் இருக்க முடியாது. ஸோ ஒன் டே ஆர் T20ல ஹோப்ஃபுல்லி தே வின். இவன் மூலமா அடிச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஸோ
மை 5 will be Deval Brewers. அதில் வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பிளைன் அவன் ஏன் எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ். அடுத்தது 6 பார்த்தீங்கன்னா ஸோ ஹியர் தெர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். அதாவது 6ல யாரை ஆட வைக்கலான்னு கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஒன்று ஜான்சன், மார்க்கோ ஜான்சன் இருக்கான். தென் யூ காட் லிண்டே, then Maharaj, but of course in the மூணுல வந்து I think we can go for Jansen. So yeah, these three will be my middle order. I mean in the, number 6 will be Jansen for me. Jansen வந்து 4 ஓவர் போடுவான். Then batting he can contribute. Recent timesல நல்ல ஃபார்ம்ல இருக்கும். அதாவது last ஒரு 1.5 years has been very good form, particularly in the T20 World Cup அப்புறமா. So that is one thing. And then number 7 we can go with என்னோட 11ல வந்து we can have Linde, George Linde. ஸோ ஜார்ஜ் லிண்டே வந்து he will be useful spinner. அப்கோர்ஸ் அவனோட ரெக்கார்ட் வந்து he doesn't take bunch of wickets. இந்தியாவில் வந்து விக்கெட் எடுத்தீங்கன்னா தான் மிடில் ஓவர்ஸ்ல யூ ஹேவ் த சான்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா வந்து they have picked 2 spinners in their squad, Maharaj and Linde, who both are not wicket takers. அதாவது அவங்க வந்து எக்கனாமிக்கல் bowlers, கண்டெயின் பண்ண முடியும் அவங்கள 4 ஓவர் 30 1 விக்கெட் அப்படி எடுக்கக்கூடிய bowlers. ஆன் த டே வழங்கவும் செய்வாங்க சில சமயம். ஸோ அப்படியே எடுத்திருக்காங்க. இங்கதான் ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. ராம் வந்து போன வீடியோல என்ரிச் கிளாஸ் அண்ட் மிஸ்ட் அப்படின்றாங்க. என்னோட ஆளு சம்சியம், அப்புறம் சம்சி மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா சம்சி வந்து அப்படியே அழகா அப்படி ஒரு திருப்பி சூப்பரா டர்ன்லாம் பண்ணி ஒரு சான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூ குட் டேக்கன் விக்கெட்ஸ். ஸ்குவாட்ல இல்லையோன்னு எனக்கு ஒரு சம்சயம். கரெக்ட். ஸோ இல்ல அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் தட் கிரேட். கண்டெயின் பண்றது தான் யூஸ் ஆகும். ஸோ மை மிடில் ஆர்டர் இஸ் Miller, Deval Brewers, then Marco Jansen, and then George Linde. 4, 5, 6, 7. Yeah. Okay. Others, நீங்க எப்படி லக்ஷ்மணோட டீம்லயே போவீங்களா இல்ல? எஸ். ஸோ யா என்னோட டாப் அதாச்சும் நம்பர் 4ல வந்து நான் டெவால் பிரேவிஸ் ஆட வைப்பேன். அவன் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்துல அவரோட ரன்ஸ் 1151 ரன்ஸ் அடிச்சிருக்கான் இன் 45 மேட்சஸ் ஒன்லி இன் T20ல. இட் இன்க்ளூட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதுவும் ஒரே இடத்துல ஆடல, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 3 இடத்துல ஆடி இருக்கான். சிஎஸ்கேக்கெல்லாம் கடைசி 5 ஒரு செத்து போன மேட்ச்ல தான் வந்து அடிச்சான். ஸோ அவனை நம்பர் 4 கண்டிப்பா ஆட வச்சாகணும். அதோட அந்த ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த 125 ஆஃப் சம் 60 பால்ஸ் ஏதோ அந்த மேட்ச்க்கு அடுத்து நீங்க அந்த வேற எந்த இடத்துலயும் ஆட வைக்கவே முடியாது. கண்டிப்பா அவன் நம்பர் 4 தான் ஆடி ஆகணும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு, நீங்க மில்லரை நம்பர் 4 இறக்குறது என்னோட பெரிய ஒப்பீனியன் கிடையாது. அவனை நம்பர் 4 இறக்குறதுங்கிறது எனக்கு பெரிய ஒப்பீனியன் இல்ல. பட் ஓகே, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவன் என்ன பொறுத்த வரைக்கும் 5 டவுன் ஒரு நம்பர் 5 நம்பர் 6 மேபி ஓகே. நம்பர் 6 ஓகே. நம்பர் 6 இல்ல ஆக்சுவலாவே அவன் நிறைய பால் சாப்பிடுற ஆள் கிடையாது. அவன் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுவான். ஸோ எனக்கு பெரிய இது கிடையாது. அதோட இங்க பேட்டிங் லைன் அப் அப்படி இருக்கு. நீங்க அவனை மேல இருக்குன்னா கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. மார்க்கோ ஜான்சனை நம்ப முடியாது, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை நம்ப முடியாது. த ஒன்லி ட்ரஸ்ட்வர்தி பேட்ஸ்மேன் மில்லர் மாத்திரம் தான். கடைசி 7 to 8 ஓவர்ஸ்க்கு நீங்க மேல இருக்க அவன் விக்கெட்டை விட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு ரன் வராது கீழே. ஓகே. அப்புறம் ஓகே, நான் என்னோட நம்பர் 5 வந்து இந்த ஸ்டப்ஸ். நம்ம ஐபிஎல்லே பார்த்துட்டோம், எல்லா இடத்துலயும் அவன் அடிக்கிறான், எந்த இடத்துல அடிச்சாலும் நல்லா தான் அடிக்கிறான். ஸோ ஸ்டப்ஸ் அட் நம்பர் 5. நம்பர் 6 மில்லர், நம்பர் 7 will be ஜார்ஜ் லிண்ட், நம்பர் 8 மார்க்கோ ஜான்சன். இதுதான் என்னோட டாப் 8. ஆக்சுவலா என்னோட 9th ஆல்ரவுண்டர் கார்பின் பாஷ் தான் எடுத்திருக்கேன். இவங்க டீம் பெருசா எனக்கு பவுலிங் மேல நம்பிக்கை கிடையாது இவங்க டீம் மேல. ஸோ ஐ எம் கோயிங் வித் மோர் பேட்ஸ்மென்ஸ். இவங்க பேட்டிங்கே எனக்கு நம்பிக்கை கிடையாது, யார் அடிப்பான்னு சொல்ல முடியாது இதுல. ஸோ இவங்களுக்கு இத்தனை பேர் வச்சுட்டு இந்த டீம் மேல எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா சீரியஸா சொல்றேன், ஆன் பேப்பர் இது ஒரு பெரிய ஸ்குவாடு, செம்மையா இருக்கு ஸ்குவாடு பார்க்க. பட் அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியல. பட் அது ஓகே, நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னோட நம்பர் 4 பிரேவிஸ், நம்பர் 5 ஸ்டப்ஸ், நம்பர் 6 மில்லர், நம்பர் 7 லிண்ட், நம்பர் 8 மார்க்கோ ஜான்சன். ஓகே. பிரணவ் என்னோட நம்பர் 4 வந்து ஆதர்ஸ் சொன்ன மாதிரி தான் டேவல் பிரேவிஸோட தான் போவேன். சரி, நான் எதுவும் ஆப்வியஸா சொல்ல தேவையில்ல, ஏற்கனவே ஸ்டாட்ஸ் சொல்லிட்டா நீங்களே பார்த்துருப்பீங்க. அதோட பெரிய ஸ்டாட்ஸ் என்ன வேணும்னு தெரியல T20க்கு. டேவல் பிரேவிஸ் ஆப்வியஸ் ஒன்னு. நம்பர் 5 வந்து டேவிட் மில்லரோட போவேன். என்னதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லாமே சோக் பண்றாங்க தோக்குறாங்கன்னு நம்ம எல்லாரும் பேசினாலும், ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது சோக் பண்ற மேட்ச் எல்லாமே மில்லர் தான் அடிச்சிருப்பான். அவன் ஏதாவது ஒரு மேட்ச் சோக் பண்ற மேட்ச் அடிக்கல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்களா அது வேற நான் பண்றேன். நீங்க என்ன ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, எல்லா மேட்ச் சோக் பண்ற மேட்ச் நீங்க எடுத்து பாருங்க. கடைசி T20 வேர்ல்ட் கப்ல சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் பிடிக்கலாம், அந்த மேட்ச் அவங்க வின்னு. அதோட இன்னும் நல்ல பெட்டர் எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு. ஸோ அதனால டேவிட் மில்லர் நம்பர் 5 ஐடியல். நம்பர் 6 வந்து
ஆதர்ஷ் நம்பர் 8ல காவின் போஸ் பண்ண மாதிரி நான் அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து லிண்டுக்கு பதில அவனை நம்பர் 6ல காவின் பாஸ் ஆட வச்சுப்பேன். பெட்டர் ஆல்ரவுண்டர்னு அஸ் இன் மை ஒப்பீனியன். அதனால அவனை ஆட வச்சுப்பேன் காவின் பாஸ். சரி, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நம்ம பார்த்திருப்போம். பெருசா ஒன்னும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஆடி நானும் பார்க்கல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை பார்ப்போம். சோ நம்பர் 6ல வந்து காவின் பாஸ், நம்பர் 7ல வந்து மார்க்கோ யான்சன். இவங்க எல்லாம் வந்து ஆடுவாங்க, நாம் நம்புவோம். நம்பர் 7 மார்க்கோ யான்சன் அண்ட் நம்பர் 8 கேஷவ் மகாராஜ். ஸ்பின்னர் கம் பேட்டிங், ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வச்சு ஆட வச்சே ஆகணும் இல்ல. ஒரு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், இந்தியன் விக்கெட்ஸ் வேற. சோ அதனால கண்டிப்பா கேஷவ் மகாராஜ் என் டீம்ல இருப்பான். அவன் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். அந்த விக்கெட் அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு ஆப்ஷனே இல்லாததுனால நான் வந்து நம்ம கேப்டனே போலிங் போட சொல்லுவேன். கேப்டன் வந்து போலிங் போடுவாப்ல. அவர் வந்து நல்லா போலிங் போட்டு ஓடியே இல்ல இந்தியாவுக்கு எதிராக பார்த்தோம். ஓகே, அப்புறமா அவ்வளவுதான். நம்பர் 8 வரைக்கும் இப்ப பார்த்தாச்சு, கேஷவ் மகாராஜ் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என்னோட மிடில் ஆர்டர் சொல்லிடுறேன். அது ஆஸ் இன் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் சொல்லிடுறேன். ஸோ நம்பர் 4ல வந்து டேவல் பிரிவிஸ், நம்பர் 5 வந்து டேவிட் மில்லர், நம்பர் 6 காவின் பாஸ், நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 நம்ம ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ். 1 மினிட் நான் ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஆட் பண்ணிக்கணும். ஜார்ஜ் லிண்ட் நான் நம்பர் 6 இருக்கிற ரீசன் வந்து SA20ல 161 ரன்ஸ் அடிச்சிருக்கான். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155. அதுவும் எல்லா மேட்ச்மே ஹி ஹஸ் பிளேட் 3 டவுன் ஆர் 4 டவுன் மாத்திரம்தான். அதனால மாத்திரம்தான் நான் அவனை நம்பர் 6ல ஆட வச்சிருக்கேன். கார்பின் பாஷுங்கிறது நல்ல ஃபினிஷர். அவனை தேவையெல்லாம் மேல இறக்கி எதுக்கு சொதப்ப விடணும்னு தெரியல. ஓகே, அது அவனோட ஐடியா, பாப்போம். சான்ஸ் கிடைச்சாதான் சச்சின் டெண்டுல்கரே. ஓகே, அது 1 பாயிண்ட். ஓகே, அதுதான். ராம், எப்படி நீங்க பிரணவ் வந்து கேஷவ் மகாராஜ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எடுப்பீங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே சொன்ன மாதிரி என்னோட டீம்ல நான் ஒரே ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணதுனால எல்லாரையுமே அகாமடேட் பண்றதுக்கு எனக்கு வந்து இடம் இருக்கும் டீம்ல. அதாவது ரமணாவை ஓபன் பண்ண வச்சதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட டீம் நல்லா பேலன்ஸ்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டீம்ல ஐ வில் ஹேவ் ஸ்டப்செட் நம்பர் 4. ஸ்டப்செட் நம்பர் 4 எங்கால லக்ஷ்மணோட ஆளு பிளஸ் எல்லாரோட ஆளும் DB5 at Miller at 6. அதாவது மில்லர் at 6. அதாவது நான் என்ன பண்ணுவேன், இல்ல ரைசிங் சிச்சுவேஷன்னா நான் மில்லர் ஆஸ் a floater யூஸ் பண்ணுவேன். ரைசிங் சிச்சுவேஷன் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஐ வில் யூஸ் மில்லர் at 4. ரொம்ப விக்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டவுன் அப்படின்னா பட் போட்டு ரமணாவை வச்சு ஓபன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, நல்லா போட்டு கீழ்ச்சி கிடுத்துட்டாங்க அப்படின்னா மில்லர் at 6 நான் வச்சுப்பேன் அதுல. சோ என்னோட மிடில் ஆர்டர் வந்து ஸ்டப்ஸ் 4, ப்ரூவிஸ் 5, மில்லர் 6, ஜான்சன் 7, பாஷ் 8. பாஷ் அப்ப மகாராஜ் இல்லையா? இருக்காங்க, அது bowling செக்மெண்ட் வருது தனியா. ஓகே ஓகே. அவனை மகாராஜ் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ற ஒரே ஆள் பிரணவ் தான் நினைக்கிறேன் இந்த 2025. இல்ல மகாராஜ் வந்து ஓரளவுக்கு நான் அவனை ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணலடா. ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா டீமுக்கு வேணும். பின்னாடி 3 பவுலர் போடுறதுக்கு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்பின்னரே இல்ல நீ போவியா? வெறும் கேப்டன் நம்பி என்ன ஆட முடியும்? அதுக்குதான் யார் வச்சிருக்க? நான் மகாராஜ், லிண்டே, மார்க்ரம். எனக்கு லிண்டே வேணா, நான் மகாராஜ் வச்சுக்கிறேன். நான் மகாராஜும் மார்க்கம் வச்சுக்கிறேன். அது ஓகேடா, நீ வச்சது ஓகேடா. மார்க்கரை வச்சு இவனை மகாராஜா ஒரு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணியா? அதை யோசிச்சேன். அதான் ஆதர்ஷோட டீம் என்னோட டீம் கிட்டத்தட்ட சிமிலர் தான். நான் எக்ஸ்ட்ரா bowling ஆக்ஷன் ஸ்டப்ஸ் இருக்கும். சோ ஸ்டப்ஸ், ஸ்டப்ஸ், ப்ரூவிஸ், மில்லர், ஜான்சன், பாஷ், இவங்க தான் 4 to 8 மிடில் ஆர்டர். ஸ்டப்ஸை நீ வந்து டெல்லியில போலிங் போட வைக்கலாம், அவனோட ஃபேவரட் கிரவுண்ட். ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன டாக்டிக்கல் சேஞ்ச் ஒரு சின்ன டாக்டிக்கல் சேஞ்ச் ரமணா ஓபன் பண்ண வச்சதுனால எனக்கு வெரைட்டி கிடைக்குது. இந்த இருக்கிற ஸ்குவாட்ல பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 11 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் வந்து ஐ வில் கோ வித் ஐ திங்க் உங்களோட மிக்ஸ் இருக்க மிக்ஸ் லைக் உங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஐ ஃபீல் லைக் ஆமா கலவை அப்படின்ற மாதிரி ஐ வில் கோ வித் ஸ்டெப்ஸ் அட் நம்பர் 4 பிகாஸ் எனக்கு ஸ்டெப்ஸ் நம்பர் 4 தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் நம்பர் 4, நம்பர் 5 வில் பி பிரீவிஸ், நம்பர் 6 வந்து மில்லர் கில்லர், நம்பர் 7 வந்து ஜான்சன், மை ஃபேவரட் பிளேயர் ஜான்சன். அண்ட் நான் வந்து பிரணவ் சொன்ன மாதிரி ஐ வில் கோ வித் கேஷவ் மகாராஜ் நம்பர் 8. ஸோ இதுதான் என்னோட மிடில் ஆர்டர் அண்ட் இல்ல ஆல்ரவுண்டர்ஸ்.
நீங்க எல்லாம் ஆதர்ஷ், ஸ்வேதா, ஐ திங்க் ராமு மில்லர் 6ன்னு சொன்னாங்க. கரெக்டா? சோ மில்லர் அட் 6 ஃபிக்ஸ் பண்ணல. நான் மில்லர் as a floater விக்கெட்லாம் வந்துச்சுன்னா மில்லர் 4ல இறங்கிடும். ஓகே இல்ல அதான் சொல்ல ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ரபடா வச்சு சக்சஸ் ஆச்சு ஓப்பனிங்ல அப்படின்னா அப்ப மில்லருக்கு வேலை கிடையாது பெருசா. அப்ப மில்லர் 6லயே ஆட்டு போட்டோம். ஆர் ப்ராபபிலி ஈவன் ரொம்ப ரன்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா ஜான்சனை ப்ரொமோட் பண்ணி மில்லர் அப்போ வந்து நம்பர் 8ல எல்லாம் அப்படியே ஆட வைப்பேன். நான் சொன்னது கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல விக்கெட் வந்து ரொம்ப விழுந்துட்டே இருக்கு, எல்லாம் டாப் 3 எல்லா மேட்ச்லயும் விழுந்து. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, போன வீடியோல நியூசிலாந்து வீடியோ அகைன் வியூவர்ஸ் பாக்குறாங்க போய் பாத்துருங்க. ஆதர்ஸ் சொல்லியிருக்கான் மிச்சல்ல நீங்க நம்பர் 4 ஆனீங்கன்னா அவன் சொதப்பிடுவான் ஏதாவது ஒரு மேட்ச் ஆகுதுன்னு. அந்த மாதிரி மில்லர் நீங்க நம்பர் 6 இறக்கி பாருங்க, அவன் சொதப்ப போறான் இந்த வேர்ல்டு கப்ல. அதெல்லாம் கூட சொல்லல. இப்ப சொன்னாங்க ராமு மில்லர் நான் நம்பர் 8 கூட இருக்க மார்க் ஆன்சன் நம்பர் 7 கூட அனுப்பிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, நியாயமா இது? இல்ல 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 நான் சொன்னது ரன்ஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சத்தியமா அது ஒரு முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரபாடா நீங்க இறக்குனதே குட், நல்ல ஐடியா. கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம் T20 வேர்ல்ட் கப்ல கிடையாது. பைலேட்டரல் பாகிஸ்தானோட போடும்போது போட்டிருக்கணும் ரபாடா ஓப்பனிங் ட்ரை பண்ணி. இப்போதான் அவங்க ராவல்பிண்டில ஆடிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாள், ஒரு 6 months முன்னாடி தான். அங்க இறக்கி இருந்தாங்கன்னா யார் கொடுத்தாலும் அடிச்சிருப்பானுங்க. ராவல்பிண்டி பிச்சில எவன் கொடுத்தாலும் அடிச்சிருப்பான். அங்க கொடுத்துனா ரபாடா கான்ஃபிடன்ஸ் ஏறி இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு தெரியல ஓப்பனிங். ஓகே கரெக்ட் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா இந்த லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ் மாதிரி. எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாமே லீக் ஸ்டேஜோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட டீம்ல ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்காவோட குரூப்ல வந்து ஏதோ ஒருத்தரோ தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இல்ல அதுவும் கிடையாது. Probably நியூசிலாந்து தான் வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இன் சேம் குரூப் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து சேம் குரூப். சவுத் ஆப்பிரிக்கா கனடா, ஆப்கானிஸ்தான் and UAE. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை போறாங்க. அப்போ குரூப் ஆஃப் டெத் அது. சோ குரூப் ஆஃப் டெத் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து பத்தி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவே பார்த்தாச்சு. சோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு டீம்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தைரியமா குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஈஸி ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வர டைம்ல வந்து பார்த்தோன்னா ரபடா வச்சு ஓபன் பண்ணி, ஏன்னா என்னோட பர்பஸ் நான் சொல்லிட்டேன், ரபடா பெருசா ஆஃப் செஞ்சுரி எல்லாம் போட்டுலாம் நான் எதிர்பார்க்கல. 25 ரன் ஒரு இன்ஜினை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து இது பண்ணி வேளாண்ற மாதிரி ஒரு 20-25 ரன் வந்துட்டாலும் அந்த டாப் 3 மீதி எல்லாம் பாத்துப்பாங்க. அவனை சுத்தி இது பண்ணி குவிண்டன்டிகா இருக்கா, மத்தாம் இருக்கா, அப்படியே ஆட வச்சு இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லல. நீ அந்த மாதிரி நானும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் டீம்ல. எக்ஸ்ட்ரா வெரைட்டி. எல்லாருமே சுனில் நரேன் ஆக முடியுமா? எல்லாருமே சுனில் நரேன் ஆக முடியுமா? சுனில் நரேன் ஒரு ஆள் தானே. கரெக்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இல்ல இல்ல இப்ப எல்லா மேட்சும் பண்ணிக்கல. இப்படி உங்க ஐடியா எப்படி எல்லா மேட்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்களா இல்ல ஒரு மேட்ச் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்களா? இல்ல நான் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்ட்டா இதெல்லாம் வந்தா நான் கேப்டன் தான் ஏதோ பண்ணுவேன். அதாவது ஒரு நான் 11 கேக்கல ராம், நான் கேக்குறது எல்லா மேட்சுமே திரும்ப ஃபெயிலியர் ஆனாலும் அவனை ட்ரை பண்ணுவீங்களான்றத கேக்குறேன். ரபாடாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா இல்ல அது ஓகே, ஃபெயிலியர் ஆனாலும் ஐ வில் பேக் பண்ணுவேன் இந்த லெவல்ல. ஏன்னா இந்த லெவல்ல எனக்கு வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்க நிறைய. இல்ல பிரணவ் எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் ஏன் வந்து ரபடா ஓப்பனிங்கிறான் எல்லா மேட்சும் ஃபெயிலியர் ஆனாலும். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா கப்படிக்க போறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொன்னேன், இந்த ஸ்குவாட்ல ஒரு பெரிய ஹோல் இருக்கு, கிளாஸ்ல இல்லாம இருக்கிறதுனால அது ஒரு பெரிய லாஸ். நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கப்படிக்கும் நான் சொல்லவே இல்லைங்க. இந்த இருக்கிற பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணாங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஒரு வெரைட்டி கிடைக்குது. அதுதான் நான் என்னோட பாயிண்ட். ஓகே சோ ஐ திங்க் நம்ம வந்து மிடில் ஒரு நிமிஷம். இப்போ ராம் நீ என்ன சொல்றனா, இப்போ பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் படி பார்த்தா டேவிட் மில்லர் வந்து நம்பர் 8ல இருக்கிறது அவர் தேவைப்பட்டா கரெக்ட்டா? இல்ல அதாவது சிச்சுவேஷன் பார்த்துப்பேன். அவன் லக்ஷ்மன் சொன்னானே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டேவிட் சிச்சுவேஷன் படி பார்த்தாலும் டேவிட் மில்லர் நம்பர் 8ல இருக்கணும்ன்றத நீங்க நினைக்கிறீங்க? இல்ல டேவிட் மில்லர் நல்லா செட் ஆயிட்டு செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 ஓவர் செட்டில் ஆகிறதுக்கு எடுத்துப்போம். செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் he can tear the bowling apart. அவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் வரான்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் டேவிட் மில்லர் வரானா, அந்த ஓவர்ல இருந்து அடிக்க முடியாதுன்றதுனால இந்த கேஸ் ப்ரோமோட் ஜான்சன் சொன்னேன். அந்த டீமோட இதை வச்சுட்டு சொன்னேன். இப்போ சப்போஸ் 3 விக்கெட் டவுன் சவுத் ஆப்பிரிக்காக்கு டாப் 3 வழிஞ்சிட்டாங்க, அப்போ மில்லர் ஐ வில் பிளே அட் 4.
அதான் சொன்னேன், இந்த இருக்கிற இந்த ஸ்குவாட்ல, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட்ல ஒரு ரிசோர்ஸ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் இறக்குவேன். இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே. அண்ட் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஈஸியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து பேசிட்டு இருக்கீங்க. அண்டர் டாக்ஸ் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, பாப்போம். அவங்க எல்லா சீரீஸுமே அண்டர் டாக்கா இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் அப்செட்னு ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப்ல. இதுதான் அதுதான் சொல்றேன், இந்த வாட்டியும் நடக்கலாம். பட் இப்போ அவங்களுக்கு போன வாட்டி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் கிடையாது, ஃபார்ம்ல கிடையாது. பட் ஸ்டில் அவங்க பவுலிங் வச்சு மேபி ரஷீத் கான் மேட்ச் சேஞ்ச் பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வரத ஸ்டாப் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நியூசிலாந்து. அது போல ரஷீத் கானோட முதுக சேஞ்ச் பண்ணனும். அவனுக்கு முதுகுல ப்ராப்ளம், கையை சுத்த முடியல அவனால. டேவிட் மில்லர் நம்பர் 8ல அம்சா கண்டிப்பா பண்ணலாம் எது வேணாலும். ஓகே, சோ வியூவர்ஸ், எங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ திங்க் உங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க வந்து யாரெல்லாம் பிக் பண்ணுவீங்க, இந்த ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் ஸ்பீக் cricket the honest way. Thank you.